Greetings everyone, welcome to our channel. இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் 10th ஸ்டாண்டர்ட் ஃபர்ஸ்ட் மிட் டெர்ம் டெஸ்ட் இங்கிலீஷ் மாடல் கொஷின் பேப்பர் மாடல் கொஷின் பேப்பராக பாருங்கள். ஏன்னா இதுவே படிச்சுட்டு போகாதீங்க. நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்குறீங்க ஒரிஜினல் கொஷின் இதை மட்டும் படிச்சுட்டு போகலாமா அப்படின்ற மாதிரி. ஸோ அதனால் ஓவரால் 50 மார்க்ஸில் 6 1 மார்க்ஸ் சினானிம்ஸ் 2 கேட்டிருக்காங்க. 2 questions from அதாவது 1 மார்க்லேயே சினானிம்ஸ் 2 மார்க்ஸ் அண்ட் தென் ஆன்டனிம்ஸ் 2 மார்க்ஸ் யாங்க்டு அண்ட் தென் க்ரீக்கிங். And then first Roman number le 5th question, choose the correct plural form of loaf from the following. Loaf oda plural form loaves, LOAVES irukku அந்த மாதிரி. So 2 synonyms, 2 antonyms and then general formல வந்து plural form கேட்டிருக்காங்க and then correct appropriate prepositional phrase கேட்டிருக்காங்க. Then part 1 section 1 2 more questions. How was the young seagull's first attempt to fly? Why did Herman and the author slam the doors? Who were the narrator neighbors? What woke up the mother? The 2 more questions, answer any 2 prose question. And then section 2 பார்த்தீங்கன்னா போம்ல இருந்து poetic lines கொடுத்துட்டு where does the family live? Why do you think the street is named as complaining street? இந்த 2 questions கேட்டிருக்காங்க. அப்படி இல்லையா again 12th one poem lines 2 lines கொடுத்துட்டு what does the word growl mean here? Why do they find everything amiss? ஸோ இந்த poem related questionsல 11 or 12 எது தெரியுமோ அதை எழுதுங்க. section 3 பார்த்தீங்கன்னா grammar 2 mark question, rewrite the following sentence in other voice. active voice passive voice இருக்கு இல்லையா, voice related question, please do not walk on the grass. Part 3 section 1ல பார்த்தீங்கன்னா paragraph question, answer any one of the following in a paragraph. Describe the struggles underwent by the young seagull to overcome its fear of flying. Describe the funny incident that caused the confusion in the house. So 15 16 question. இதுக்கு introduction conclusion கொடுங்க, side headings கொடுங்க. ஸோ நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணுங்கள் பேராகிராஃப் கொஷனை பொறுத்த வரைக்கும். செக்ஷன் 2 பார்த்தீங்கன்னா நம்பர் 17, ரைட் அ பேராகிராஃப் ஆன் த கிரம்பிள் ஃபேமிலி அண்ட் தேர் ஆட்டிடியூட் டுவார்ட்ஸ் அதர் ஃபோக்ஸ். ஸோ இதில் பேராகிராஃப் கொஷின் வந்து ஃப்ரம் போமில் நீங்கள் பேராகிராஃப் கொஷின் எழுதிங்கன்னா 1 அடிஷ்னல் இது வந்து போம் லைன்ஸை கொட்டேஷனாக கொடுத்தீங்கன்னா நீட்டாக இருக்கும். இஃப் பாசிபிள் அதை ட்ரை பண்ணுங்கள். ஆர் ரீட் த ஃபாலோயிங் ஸ்டான்ஸா அண்ட் ஆன்சர் த கொஷின்ஸ் கிவன் பிலோ. ஸ்டான்ஸா போம் ஸ்டான்ஸா கொடுத்துட்டு அதோட ரைமிங் வேர்ட்ஸ் கேட்டிருக்காங்க, அலிட்ரேஷன் கேட்டிருக்காங்க, ரைமிங் ஸ்கீம் அண்ட் தென் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் கேட்டிருக்காங்க. செக்ஷன் 3 பார்த்தீங்கன்னா read the following passage and answer the questions that follow. 3 into 5 15 marks. ஸோ passage கொடுத்துட்டு அதிலிருந்து question who is different. ஸோ அதுக்கு அடுத்தது how many languages on zigzag speak. Mrs. Krishnan say, what did Mrs. Krishnan say? And then what did Arvind ask his father? What did Maya ask her father? 5 questions from the paragraph. நீங்கள் வந்து அந்த paragraph அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்து ஆன்சர் பண்ணுங்கள். நம்பர் 20 பார்த்தீங்கன்னா prepare an attractive advertisement using hints given below. ஹின்ஸ் ஹோம் அப்ளையன்சஸ் ஆல்ரெடி நம்ம இது இம்பார்ட்டண்ட்டில் மார்க் பண்ணியிருக்கோம். ஸோ இம்பார்ட்டன்ட் கொஷின் வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியும். அண்ட் தென் 21st பார்த்தீங்கன்னா எஜுகேஷ்னல் டெவலப்மெண்ட் டே வாஸ் ஆர்கனைஸ்டு. ஸோ இது கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்ட் 4ல் பார்த்தீங்கன்னா கோட் ஃப்ரம் த மெமரி போம். ஸோ இன் த டிம் பாஸ்ட் அதிலேருந்து ஹில் ஆர் டவுன் வரைக்கும் நம்மக்கிட்ட கேட்டிருக்காங்க. அதாவது அத்தனை லைன்ஸ் மட்டும் நம்ம எழுதினா போதும். 5 மார்க்ஸ் இதுக்கு. ஸோ போம் பொறுத்த வரைக்கும் நம்ம மெமரி போமில் அந்த பங்க்சுவேஷன்லாம் கரெக்டாக இருக்கணும். அண்ட் தென் ஆத்தர் நேம் இருக்கணும், மேலே போமோட ஹெட்டிங் எழுதுங்க. 22nd பார்த்தீங்கன்னா ரைட் அ பேராகிராஃப் அபவுட் வேர்ட்ஸ் பை டெவலப்பிங் த ஃபாலோயிங் ஹின்ஸ். ஸோ 6 மார்க்ஸ் இதுக்கு. ஃபாலோயிங் ஹின்ஸை ஃபாலோ பண்ணி நம்ம வந்து ஒரு பேசேஜை ஃபார்ம் பண்ணணும். இது வந்து மேக்ஸிமம் நீங்கள் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு சிம்பிள் சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணி எழுதுங்க. ஸோ ஹின்ஸ் டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்பவும் பயப்பட வேணாம். ஸோ இருக்கிற வேர்ட்ஸை கலெக்ட் பண்ணி இதுக்காக தான் நிறைய கொஷின் பேப்பர் ப்ராக்டிஸ் பண்ண சொல்வேன். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். Thanks for watching.